நம்ம அல்லாஹ்வினோடு உரையாடுவதற்காண்டி அவனை சந்திப்பதற்காண்டி போகக்கூடிய நேரத்தில் டிப் டாப்பா போகணும் என்பது குர்ஆனுடைய கட்டளை. யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜிதின். நீங்கள் தொழுகைக்காக வேண்டி இபாதத்துக்காண்டி நீங்கள் தயாராகக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் நல்ல முறையில் அலங்கரித்து கொண்டு டிப் டாப்பா நீங்க தொழுகைக்காண்டி வாங்க என்பது அல்லாஹ்வுடைய கட்டாயமான கட்டளையா இருக்குது. நாம அந்த கட்டளையை ஓரங்கட்டிடுறோம். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம தவறிடுறோம். நான் அதே சமயத்துல யாராச்சும் ஒரு பெரிய மனுஷனை சந்திக்க போகணும். ஒரு ஹெட் மாஸ்டர், பிரின்சிபாலு அல்லது ஒரு மேனேஜர் சந்திக்க போகணும். ஏன் சாதாரண ஒரு நண்பனை சந்திக்க போகணும். அதுக்கெல்லாம் கூட நல்ல முறையில ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அத்தர் அடிச்சுக்கிட்டு ரொம்ப டிப்டாப்பா போறோம். அல்லாஹ்வை அதை விட தரம் தாழ்த்தி வச்சிருக்கிறோமோ என்பது நம்மளுடைய செயல்பாடு காட்டுது. எனவே மேல சொன்ன அந்த குர்ஆனுடைய கட்டளையை நாம் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளும் முகமாக தொழுகைக்கு நல்ல ட்ரெஸ்ஸா போடணும். ஆக வெளுத்து போன ட்ரெஸ் அல்லது அயன் பண்ணாதது பார்க்கறதுக்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு நல்ல மதிப்பா தெரியாது. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகள்லாம் போட்டுக்கொண்டு தொழுகைக்காக நிற்கிறதுங்கிறத நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். சில பேர்கள் ஆக ஒரு கரடி குதறினது, நாய் கடித்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கங்க கிழிஞ்சு போய் தொங்கிக்கிட்டு இருக்கும். கேட்டா அது ஃபேஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நாய் கடிச்ச ட்ரெஸ்ஸுகளை போடும்போது உடலினுடைய மறைக்கப்பட வேண்டிய மேனிகள் அந்த பாகங்கள் தெரிந்தால் சில சமயங்கள் தொழுகையே கூடாதுன்னு ஆகிரும். எனவே நல்ல ட்ரெஸ்ஸா போடணும். அல்லாஹ்வுக்கு நம்மளுடைய நண்பர்கள், மேனேஜர்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை விட கூடுதல் மதிப்பு கொடுத்து நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கொண்டு தொழுகைக்காண்டி வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகத்துல வைக்கணும். அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை நமக்கு அதிகமாக்கி தந்து நம்மளுடைய அமலையும் கபூலாக்கி வைப்பானாக.